யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் என்ன சம்பவம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பு நடந்த ஒரு சம்பவம். அதில் என்ன நடக்குதுன்னா, சீமோன் பேதுரு திரும்பவும் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சீசர்களையும் கூட்டிகிட்டு மீன் பிடிக்க போகிறான். ஆனால் இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறாங்க, ஒன்றும் கிடைக்கல. வெறும் வலையோடு திரும்பி வர்றாங்க. இயேசு கரையில் நிற்கிறாரு. ஏதாவது கிடைச்சிதா, உங்ககிட்ட ஏதாவது இருக்கான்னு கேட்கும்போது ஒன்றும் கிடைக்கலன்னு, படகுக்கு வலதுபுறமாக நீங்கள் வலையை போடுங்கன்னு சொன்னோடனே அதே மாதிரி போட்டு நிறைய மீன் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு இவங்க கரைக்கு வரும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. 9வது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா 21:9, கரையில் கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதில் மீன் அதில் வைத்து பொறிக்கப்பட்டிருக்கிறதையும் கண்டார்கள் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு சொல்லுது. இந்த கரி நெருப்புக்கு பின்னால் ஒரு பெரிய கதை இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே ஏன் கரி நெருப்பு போடணும்? இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணார், அது 5000 பேர் புசித்தார்கள். அப்படிங்கும்போது அவரால் கரி நெருப்பு போட்டு தான் அந்த மீனை சமைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவரால் எல்லாமே செய்ய முடியும். ஆனாலும் கரி நெருப்பு அவ்வளவு காற்றில் கடற்கரையில் கரி நெருப்பு போட்டு எதுக்காக அதை காமிச்சார் அப்படின்னா, அதுக்கு பின்னால் என்ன கதை இருக்குன்னா, யோவான் 18ஆம் அதிகாரத்தை நம்ம படித்து பார்த்தோம்னா அதில் இயேசு கிறிஸ்து கட்டுண்டவராய் அங்கே விசாரணைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது பேதுருவும் பின்னாடியே போகிறான். யோவான் 18:18 18ஆம் வசனம் டு 28வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் அங்கே கரி நெருப்பு போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும். கரி நெருப்பு போட்டிருக்காங்க, குளிர் காய்ஞ்சிட்டு இருக்கான். அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வேலைக்காரி சொல்கிறான், இவனும் இயேசுவோடு கூட இருந்தவன் தானே, இவனுடைய பேச்சு அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இவன் அங்கே 3 தடவை மறுதளிக்கிற சம்பவம் எங்கே நடக்குதுன்னா அந்த கரி நெருப்புக்கு முன்னால் தான் நடக்குது. இப்போ அதை நேரடியாக சொல்லாமல் ஆண்டவர் அந்த கரி நெருப்பை போட்டு அதுக்கு முன்னால் வச்சு திரும்பவும் பேதுருவிட்ட கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் நீ அன்பாக இருக்கிறாயா? எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அப்போ ஆண்டவர் சில விஷயங்களை நம்மை குத்தி காட்டாமல் சிம்பாலிக்காக சில விஷயங்களை நமக்கு புரிய வைத்து நம்மை அந்த மனம் திரும்ப வைக்கிற நிறைய தவறுகள் நம்ம செய்கிறோம். ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மை தள்ளி விடுகிறதில்லை. நம்மை புறந்தள்ளாமல் திரும்பவும் நம்மை சேர்த்து கொண்டு நம்மை ரொம்ப குத்தியும் காட்டாமல் சிம்பாலிக்காக நமக்கு உணர்த்து வித்து நம்மை திரும்பவும் நம்முடைய அந்த அபிஷேகத்தை புதுப்பித்து கொள்ள நம்மை நடத்துகிறவர் நம்முடைய தேவன். இதை இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். அதனால் என்ன தவறு செய்திருந்தாலும் நம்ம ஆண்டவரிடத்தில் திரும்பவும் ஒப்புரவாகுவோம். ஆனால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை திரும்பவும் நம்மை பயன்படுத்துவார். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.